இன்னைக்கு எங்கள் காலத்தில் நவராத்திரிக்கு யூஸ்வலாக சுண்டல் தானே பண்ணுவோம். சுண்டல் காத்தால பண்ணி நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு அதுக்கு வந்து பிரெட் பர்ஃபி. இது வந்து டிவியில் பார்த்தேன், அது பண்ணி பாருன்னு சொன்னால் நல்லா இருந்தது. அதனால் நீங்களும் பண்ணி பண்ணுவோம். ரொம்ப ஈஸி நார்த் இந்தியன் டிஷ் இது. அதனால் ரொம்ப வேலை கிடையாது. இது வந்து இதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, வெறும் ப்ரெட்டு. அதை டோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம். அது இது மாதிரி பொடி பண்ணால் இது மாதிரி பொடியும். ப்ரெட் கிராம்ஸ் மிக்சியில் போட்டு பொடி பண்ணால் இது மாதிரி பொடி பண்ணும் தூளாக. இதுக்கு வந்து டோஸ்ட் பண்ணி நெய் விட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். வெறும் ப்ரெட்டை மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஏதோ பார்த்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சா நைஸாக இருந்துடும். இது கிரம்ஸ் மாதிரி இருக்கும், ஈரமாகவே இருக்கும். புரியுறதா? யூஸ்வலாக ஸ்வீட் ப்ரெட்டில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஸ்வீட் ப்ரெட் வாங்குறதில்ல, அதனால் நான் வீட் ப்ரெட்டில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது 2 எடுத்துட்டேலாம். பால் 2, நான் சாதாரணமாக பால் இருக்குல்லையே அந்த பாலே 2. அந்த பாலையும் இந்த ப்ரெட்டையும் போட்டு இது மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்பு பாலுன்னா 2 கப்பு பிரெட் கிராம்ஸு அதை போட்டு இதை பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரை 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, முந்திரி திராட்சை அலங்கரிக்கிறதுக்கு. இதுக்கு ஏலக்காய் வேண்டாம், ஏன்னா பால் வாசனையே நல்லாயிருக்கும். அதனால ஏலக்காய் வேண்டாம். இப்போ இந்த கப்பால் எடுத்துட்டுருக்கேன். 2 கப்பு பிரெட் கிராம்ஸு, 2 கப்பு பால், அதான் இது மாதிரி குழைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸு. அப்புறம் 1 கப்பு சர்க்கரை தூள். இது பொடி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா பொடி பண்ணினா தான் சீக்கிரமாக கரை மெல்ட் ஆகும் இல்லையா. அதனால் அந்த சர்க்கரை கிறிஸ்டல்ஸாக இல்லாமல் பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, முந்திரி திராட்சை அலங்கரிக்கிறதுக்கு. இதுக்கு ஏலக்காய் வேண்டாம். அப்புறம் கொஞ்சோண்டு நெய், இந்த சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க நெய். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் உடனே வேணும்னா சரியாக பார்த்தேன்னா. இப்போ இந்த சர்க்கரையும் சாரி சர்க்கரை 1 எடுத்து அதை போடுங்க, அவ்வளோதான். நீ இங்கே இது பண்ண முன்னாலே 1 எடுத்துருந்தா பிரச்சனையே இருக்காது இல்லையா? பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல. ஓகே, சர்க்கரை 1 போடுங்க. சர்க்கரை இல்லையா, அதனால் கட்டியாகிட்டு அதை நான் எதிர்பார்ப்பேன். சர்க்கரை உங்களுக்கு கூட வேணா கூட போட்டுக்கோங்க, வேற ஒன்றும் ஸ்வீட்டு. சர்க்கரை போட்டு அதோட தேங்காயும் போட்டுருங்க. அது ஒன்று. உங்கள் இது கண்ட்ரிலெலாம் டெசிகேட்டட் கோகோனட்னு கிடைக்கிறது, இங்கே அது இல்லை. அதனால நான் வெறும் தேங்காயை போட்டிருக்கேன். அப்புறம் இதை கிளறுங்க. ஒன்றும் ஆகாது. எரியுதா இது? இந்த சர்க்கரை உருகிற வரைக்கும் தண்ணிலாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இந்த இதுலேயே உருகிடுமா? பாருங்க உருகுதா? ஆமாம், ஸ்டிக்கி வருது. ஆமாம் ஆமாம், ஸ்டிக்கியாக இல்லாமல் அப்படியே வருது, பாலாக. சிம்மில் வச்சே பண்ணுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கேங்க ப்ரெட்டும் பாலும், அதை அதில் போடணும். வெறும் பாலில் பிரெட் கிராம்ஸு. அந்த பால் வந்து காய்ச்சின பால், வெறும் பால் ஐயா? காய்ச்சி ஆற வச்சு பாப்பா, உங்களுக்குன்னு தனியே சந்தேகம். இப்போ இதை கலர்
இந்த மீன் டைம் கொஞ்சோண்டு நெய் தடவி இந்த முந்திரி பாதாமும் அதிலேயே போட்டுருவோம். பச்சையாகவே அது வறுக்க வேண்டாம். ஓ ஒன்றுமே வேலை இல்லை. முடிஞ்சிருக்க இல்லை இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். இப்போ என்ன பர்ஃபி ஆட்டம் கட் பண்ணுவியா? ஆமாம், உடனே கட் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே அப்படி தான். இது கொஞ்சம் வரணும் பர்ஃபி மாதிரி. நல்ல இதாகணும் இல்லையா? தண்ணி ஒன்றுமா? தண்ணியே கிடையாதுன்னு சொன்னேன். இல்லை இது வந்து இதாகணுமா, லிக்விட் ஆகணுமா? லிக்விட் ஆகாது. இப்போ இது முடிஞ்சதுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பேன்? சுருண்டு வரும். ஓஹோ. இப்போ இந்த மீன் டைம் ஒரு தட்டில் நெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய் ஒட்டிக்கிறது இல்லையா? ஆமாம். அதனால கொஞ்சம் முன்னாடியே நெய் விட வேண்டாம். ஏன்னா முன்னாடியே நெய் விட்டால் நல்லா இருக்காது. அந்த நெய் வந்து உருகி 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 ஒரு முருகலாக ஆகிடும் இல்லையா? அது வாசனை இருக்காது, நிறையாவும் நெய் இருக்கும். அதனால் இப்போ கடைசி இது ஒரு டிப்பு. எந்த ஸ்வீட் பண்ணாலும் கடைசியாக நெய் விட்டெல்லாம் கொஞ்சமாக இருக்கும் நெய். அப்படியேங்கப்பா கொஞ்சம் இதுதான் 2 ஸ்பூனு. ஒரு ஸ்வீட்டுக்கு அது கூட இல்லாமல் எப்படி வரும்? தெரியுதா? இப்போ வந்து சுருண்டு வந்தது. இந்த பதம் சொல்கிறேன். ஆமாம், தெரியுதா? இன்னும் ஒட்டாமல் வருது. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஓரத்தில் இருக்கலாம் விடிய அதே இருக்கு, அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். ஒட்டிக்காமல் வருது சைன் சைனு வரும் வந்துட்டுதா? இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். இதை எடுத்து இதில் கொட்டுங்க. இதை ஆற வச்சோன்னே இது பண்ணணும், கட் பண்ணணும். அவ்வளோதானே? அவ்வளோதான். பர்ஃபி, பிரெட் பர்ஃபி எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணணும். ஏன்னா உடனே கட் பண்ண வராது. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஆமாம், ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். வச்சுவிட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிச்சா அல்வா மாதிரி தான் இருக்கும். வராது. நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வராது, நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பண்ணி பாருங்க. இதுதான் நவராத்திரி ஸ்பெஷல் பிரெட் பர்ஃபி. இது வந்து கொஞ்சம் கூல் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா வரும். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பிரெட் ரொம்ப ஈஸி. பிரெட் பர்ஃபி. தேங்க்யூ.